மோடிஜிக்கு 16 கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு, இத்தனையா போய் தங்குவாங்க. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அமெரிக்க அதிபர் வர, ஆனா நம்ம பிரதமர் ஏர்பிஎன்பில தங்கணுமா? எவ்வளவு லுல்லு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, சும்மா கேட்பாங்க, மோடிஜி இத்தனை ஃபாரின் விசிட் போறாரு, யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார். ஆமாங்க, நம்ம நாட்டினுடைய தலைவர், நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும்? அவர் ரிட்ஸ் கார்ல்டன்ல தான் தங்குவார். அது நாட்டினுடைய பெருமை, நாட்டினுடைய அடையாளம். காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க, ஆர்டிஐ பாருங்க, மோடிஜிக்கு 16 கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு, இத்தனையா போய் தங்குவாங்க. சவுதி அரேபியாவோட ரிட்ஸ் கார்ல்டன் காஸ்ட்லியா இருந்தா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டுல ஏர்பிஎன்பி கெஸ்ட் ஹவுஸ் போட்டு, இந்த ரூம்ல மோடி, இந்த ரூம்ல என்எஸ்ஏ, இந்த ரூம்ல. நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தாருன்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க. அவருடைய டாய்லெட் கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு, நோயை கண்டுபிடிச்சு விஷ வச்சிருவாங்க அப்படிங்கறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்கரேஜ் பாருங்க. அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது 2-3 பிளேன் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்த உடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது. என்னைய கார்லாம் கொண்டு வந்திருக்கு, எங்க ஊர்ல கார், எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார், லிங்கன்ல தான் போவார், பீஸ்ட்ல தான் போவார். எல்லாத்தையும் இறக்குறான், செஃப் இறக்குறான், சாப்பாடு, ஸ்பூன் எல்லாம் அவர் தாஜ்ல தங்குறாரா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப் கொண்டு வந்து அவன் கர்டைனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர. ஆனா நம்ம பிரதமர் ஏர்பிஎன்பில தங்கணுமா? எவ்வளவு லுல்லு பாருங்க. இதெல்லாம் நம்ம we have to understand the context. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இன்னும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க. அந்த ரூமை ஃபுல்லா போர்த்திடுறாங்க. சோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ள தான் அவங்க மீட்டிங்கை நடத்துறாங்க. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தேர். அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு